ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு ஸ்ரீராம் சிவா அண்ணா உங்கள் ஸ்ரீராம் கௌதம். நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் நிற்கிறேன். என்ன வேலை உனக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி அறக்க பறக்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நமக்கு திருநெல்வேலியில் ஒரு ஆட் ஷூட் இருக்குது. அதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு வந்து திருநெல்வேலியில் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் ஊருக்கு போகிறதுலேருந்து நாளைக்கு அங்கே ஷூட்டு கிளம்பி போகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சோறு திங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு கடைக்கு போவோம்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நானும் அஸ்கரும் வந்து ஒரு கடைக்கு நாங்கள் போயிருப்போம் சாப்பிட்றதுக்கு. ரம்ஜான் விளாக் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில். ஆனால் நான் இன்றைக்கி அதை காட்ட மறந்துட்டேன் அந்த கடையை. அதனால் இன்றைக்கி நம்ம அதே கடைக்கு திரும்பி போய் நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஷூட்டு கிளம்பி போகிறது, இந்த மாதிரி தான் அந்த விளாக் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ நான் காட்ட போகிறத பார்த்து யாரும் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது பண்ணதாகவே இருக்கட்டும். அதை தொட்டிங்க கையை வெட்டி போடுற ராஸ்கல். நான் வந்து தெரிய மாட்டேங்குது வேணா முடியும். நான் வந்து என்னால் தான் காட்ட முடியுது. சப்பாத்தி வைக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த டைம் வந்து என் கூட அஸ்கர் வரல. ஏன்னா அஸ்கர் வந்து லீவை முன்னக்கூட்டே தெரிஞ்சு அவன் வீட்டில் இருந்துக்கிட்டான். அதனால் நான் மட்டும் கிளம்பி வந்து 2 நாளில் திருப்பி நான் கிளம்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு ரிட்டன் வரும்போது அஸ்கர் அள்ளி போட்டுட்டு வருவோம் கைஸ். லாஸ்ட் டைம் நான் இந்த கடையில் முட்டை தோசை சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இந்த தடவை முட்டை தோசை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சப்பாத்தி வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக 50 ரூபா சொன்னாங்க, பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. நாளைக்கு நமக்கு ஷூட் இருக்கிறதுனால தான் நம்ம கிளம்பியே போகிறோம். இல்லைன்னா நான் 3 நாள் அமைதியாக எங்கள் வீட்டில் இருந்து படிச்சு அதுக்கு பேர் என்ன ஹாஸ்டலில் இருந்தது 3 நாள். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 30 நான் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம். அப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி லீவு. அப்படியே தொடர்ந்து லீவ் விட்டதுனால நான் ஊருக்கு கிளம்பி போகிறேன். அவ்வளோதான். நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் தின்னுட்டே தான் இருப்பேன். அதனால நான் அவங்க எல்லாரையும் பஸ் ஏறிட்டு நான் உங்களை பார்க்குறேன். இங்கே ஒரு பஸ்ஸு நிற்குதா கைஸ், அது வந்து தென்காசி பஸ்ஸு கைஸ். அங்கே ஒரு கடை தெரியுதா, அந்த கடையை தான் நான் சொன்னேன். அங்கே தான் நாங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம்னு சொல்லி. அது வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே தான் இருக்குது. இங்கே உட்காந்து நான் தின்னுக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் பஸ் இருக்குது. என்றைக்கு பஸ் எடுப்பாங்கன்னு தெரில, நானே இன்றைக்கி சாப்பிட்டு முடிப்பேன்னு தெரில. ஹாய் எல்லாருக்கும். மறுநாள் காலையில் நாங்கள் வந்து 5 மணிக்கு வீட்டில் வந்து இறங்கி காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு கட்சி கிளம்பி சாப்பிட்டுட்டு இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி ரயில் நிலையத்தில் உட்காந்துருக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னா, நான் உங்களை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்காக நான் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி போகிறேன். ஆனால் இருக்கிறதுலே பெரிய மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மணி வந்து 9:40 கூட ஆள கைஸ். நமக்கு வந்து 10 மணிக்கு தான் ட்ரெயின். நான் வந்து சீக்கிரமாகவே இங்கே வந்து உட்காந்துட்டேன். சரி அப்படியே நம்ம யூடியூப்க்கு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம். அனைவருக்கும் இனிய தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வேலைன்னு நம்ம பார்த்தே ஆகணும். அது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும். அதில் என்றைக்குமே கிளியராக இருங்க. ட்ரெயினில் ஏறிட்டு நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் வந்து எல்லோரும் வந்து பத்திரமா இருங்க. தண்ணி குடிங்க கைஸ். நிறைய அந்த வெயிலுக்கு வந்து தண்ணி குடிங்க. நான் அடிக்கடி சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் மறந்து போயிடுறேன். சரிங்கோ. தண்ணி, ஜூஸு, வாட்டர் மெலன் அது இதுன்னு ஏதாச்சும் திங்கியாச்சும் செய்யுங்க. ஹைட்ரேட்டடாக இருங்க. இல்லைனா வந்து பிம்பிள்ஸ் வரும், அடிக்கடி உடல்நிலை குறைவுகள்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஹைட்ரேட்டடாக உங்கள் பாடியை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அவங்க எல்லோரும் ட்ரெயின் ஏறிட்டு சந்திக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம திருநெல்வேலியில் வந்து இறங்கிட்டோம் கைஸ். ஆனால் இங்கேருந்து நம்ம லொக்கேஷனுக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு லொக்கேஷன் அனுப்பி விட்ருக்காங்க, கூகுள் மேப்பில் ஏதோ போட்டிருக்காங்க. பஸ்ஸில் போகணுமா இல்லை வண்டி வருதா இல்லை வேறு எதுலேயும் போகணுமான்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். 5 minutes later. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருநெல்வேலி சயின்ஸ் சென்டரில் இருக்கிறேன். என்னடா கதை எங்கேயோ போகிறேன்ட்டு எங்கேயோ வந்திருக்கேன்னு பார்ப்பீங்க. அது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல நீங்கள் சயின்ஸ் சென்டர் உள்ளே என்ன இருக்குங்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க.
ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த சம்மர் லீவில் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இங்கே வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்களை தாண்டி இங்கே பார்க்கெலாம் இருக்குது நிறையா விளையாடுறதுக்கு. இங்கேயும் நீங்கள் உங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது போக வேறு நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க கப்புள்ஸாக நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் இங்கே வந்து குஜ்ரி மாதம் இருக்கலாம். பணம் வச்சு அப்படியே ராவு. வேறு அவ்வளோதான். உங்களுக்கு வந்து சயின்ஸ் பற்றின ஆர்வம் நிறையா இருக்குது, நான் வந்து ஸ்பேஸ் பற்றி கற்றுக்கணும், அறிவியல் உடன்பாடுகள் அதிகம் அப்படின்னா இங்கே தாராளமாக இங்கே ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நமக்கு வந்து அறிவியல் அறிவும் கிடையாது, பொது அறிவும் கிடையாதுங்கிறதுக்காக நான் அங்கே சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இவங்க தான் என்னோடய லைஃப் லாங் இனிமேல் என் கூட வரப்போகிறாங்க. அதாவது நான் வந்து ரொம்ப நாள் மறைச்சி வச்சுருந்த ஒரு உண்மையை தான் இப்போ சொல்ல போகிறேன். நான் யாரை லவ் பண்ணுறேங்கிறவங்கள வந்து காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, மறைந்திருந்தும் தாக்கும் மருமகாதலியே. நம்மளும் வேறு இருக்காங்களா? இவங்களை வந்து நான் வந்து மே மாதம் 32ஆம் தேதி கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. அப்படியே எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நறுக்கி எறிஞ்சு போடுவேண்டி. இந்த வண்டி எவ்வளோ வேலை இருக்குன்னு பேசி முடிக்கலான்னு வந்திருக்கேங்க. நல்லா இருக்கல. இனிமேல் நம்ம காலேஜுக்கு போகணும், இல்லை காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரணும்னா இந்த வண்டி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னன்னு தான் தெரியல. இதெல்லாம் படித்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை கைஸ். பக்கத்துலேயே தாங்க இங்கே கேன்டீன் இருக்குது, உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து கப்புள்ஸாக வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் கைஸ். அது போக குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னைய மாதிரி பைத்தியக்காட்சி மாரி கிளம்பி வந்தீங்கன்னா கதைக்கே ஆகாது. இந்தமாரி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான். பட் ஆனால் இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும், இல்லை வீடியோகிராஃபிக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னா கூட இங்கே வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ கூட யாருமே இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறதுக்காக நான் இப்படி சுற்றிக்கிட்டு அலையிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே உள்ள கேன்டீனில் நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பப்ஸ் ஒன்று வாங்கினேன் கைஸ். முட்டையில் வந்து பாதி முட்டை பப்ஸ் தான் இருக்குது. அது போக சாராயம் ஒன்று வாங்கினேன். அது போக லேஸ் பேக்கெட் வாங்கினேன். இதெல்லாம் சேர்த்து 50 ரூபா ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லி உங்கள்கிட்ட கிளம்பி வந்தேன் அப்படின்னா, நான் ஷூட்டிங்க்கு வரேன்னு சொல்லி தானே கிளம்பி வந்தேன். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு இந்த திருநெல்வேலி பேஸ் லோக்கல் சேனலில் வந்து ஒரு ஆட் பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் கிளம்பி வந்தோம். அதில் வந்து நானும் ஒன்று. ஆக்சுவலாக அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கூடையும் நான் விளாக் எடுக்கிறேன். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் டீம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே எடுத்தது எதையுமே போடாதீங்க அப்படின்ட்டாங்க. ஒரு ஃபுட்டேஜாச்சும் ஆட் பண்ணிட்டேன்னு கேட்டால் ஒரு ஃபுட்டேஜ் கூட ஆட் பண்ணாதீங்கன்ட்டாங்க. அவங்க வந்து அட்டனே டெலிட் பண்ணிவிட்டு ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு எல்லாருக்கும் ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்னோட ஸ்லாட் வந்து 1 to 1:30ங்கிறதுனால நான் முன்னாடியே போயிட்டேங்கிறதுனால எனக்கு சீக்கிரமாக முடிச்சு அனுப்பி விட்டாங்க. அதனால தான் சரி நமக்கு தான் நிறையா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எங்கள் பக்கத்தில் சயின்ஸ் சென்டருக்கு வந்தேன். ஆக்சுவலாக இங்கே சயின்ஸ் சென்டர் தாண்டி கலெக்டரேட் இருக்குது தெரியுமா? அந்த கலெக்டரேட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே தான் நான் ஷூட் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்தேன். ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதனால தான் சரி இங்கே ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம், சுற்றி காட்டிட்டு போகலான்னு சொல்லி நான் இங்கே வந்துட்டேன். நமக்கு அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2:30க்கு தான் நமக்கு தென்காசிக்கு ட்ரெயின். அதனால் நம்ம 2 மணி வரை இங்கே நேரத்தை கடத்திட்டு அப்புறமா நம்ம பொறுமையாக கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோம். நான் வந்து ஒரு ஓப்பனான விஷயத்தை நான் இன்றைக்கி பேச போகிறேன். என்ன அப்படின்னா, இங்கே நான் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணி கொடுத்தேன் தெரியுமா ஒரு ஆடு. இந்த ஆடுக்கு இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 1000 rupees கொடுத்தாங்க. 1000 rupees. அது போக பஸ் சார்ஜ் நான் தென்காசியிலேருந்து இங்கே வரதுக்கும் இங்கேருந்து நான் திருப்பி தென்காசிக்கு போகிறதுக்கும் ஒரு 200 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. மொத்தமாக 1200 ரூபா கொடுத்தாங்களா? இப்போ நீ என்ன சொல்ல வர இதுலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் காலேஜ்லேருந்து கிளம்பி ஊருக்கு வந்தேன்னா அதுக்கு பஸ் டிக்கெட்டு சாப்பாடு எல்லாமே சேர்த்து 500 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போது இன்றைக்கி நான் இங்கே வந்து ட்ரெயினில் வந்தேன். இந்த செலவு நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இப்போ நாளாக கழிச்சு, அதாவது நான் 3ஆம் தேதி நான் ரிட்டன் காலேஜுக்கு போகணும். அதுக்கு எனக்கு ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, சாப்பாடு எல்லாம் சேர்த்தா அது ஒரு 500 ரூபாய் ஆயிரும். 500 எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபாய் ஆச்சா? இப்போ இதில் நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 1000 ரூபாய் காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் 1000 ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து பெரம்பலூர்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். இதை நான் எங்கே போய் சொல்லுவேன்? என்ன மாதிரி ஒரு வடிகட்டுன்னு முட்டால் நீங்கள் அந்த உலகத்தில் எங்கேயுமே தேடி கிடைச்சாலும் கிடைக்காது. அண்ட் இதுலேயும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, என்னை மாதிரி முற்றும் துறந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்க. அதனால் 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்து நான் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு ஆட் பண்ணி கொடுக்கணும், நான் பண்ணி தரேன்டா. நீங்கள் எந்த எல்லைக்குனாலும் கூப்பிடுங்க, நான் கிளம்பி வந்துடுவேன். என்னை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்னை மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊரில் தேடினா கூட கிடைப்பாங்களா? 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்து நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு அது இவ்வளோ நேரம் புரியல. இப்போ நான் உட்காந்து யோசித்தேன், நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், இந்த காசு நமக்கு ஓகேவான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு மைண்ட்லேயே வந்துச்சு, அட பக்கி நீ 1000 ரூபாய் காசு தேட தான் நீ 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்க அப்படின்னு. இதை நான் எங்கிட்ட போய் சொன்னேன்னா என்னை மானாவாரியாக கேட்பாங்க. அதனால் இதை நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன். இது போக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா, நான் நினச்சிருந்தா பஸ்ஸில் வந்திருப்பேன். பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா தென்காசிலேருந்து திருநெல்வேலிக்கு 60 ரூபாய் பஸ் டிக்கெட். ஆனால் ட்ரெயினில் வந்தால் 20 ரூபா தான். ஆனால் பஸ்ஸில் வந்திருந்தோன்னா 1 மணி நேரத்தில் நம்ம திருநெல்வேலி வந்திருக்கலாம். ஆனால் நான் ட்ரெயினில் வந்ததுனால 2 hours ஆயிடுச்சு. பரவாயில்ல, 2 மணி நேரம் வந்தோம் அப்படின்னா காசு மிச்சம் ஆகுதுல, அதை யோசிச்சு தான் நான் வந்தேன். அதனால தான் ரிட்டன் நான் போகும்போது ட்ரெயின்லேயே போகிறேன். பரவாயில்ல, இந்த மாதிரி சிக்கன செலவுலலாம் என்னை அடிச்சு யாருமே கிடையாது. பஸ்ஸில் போயிருந்தால் நான் 1 மணி நேரத்தில் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ ட்ரெயினில் போயிட்டு வரதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா 2 hours ஆகுது. பைதவே நான் பேசி இந்த பப்ஸு தின்னு முடிச்சிட்டேன். பப்ஸு வந்து லைட்டாக காரமாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. அரை முட்டை போட்டு கொடுத்துருந்தாங்க 20 ரூபா. ஓகே, நல்லா தான் இருக்குது.
டேஸ்ட் வந்து நம்ம ட்ரெயினில் போகிறப்ப திங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் சயின்ஸ் சென்டர் ஃபுல்லாக இருக்கிறது. இதை பற்றின என்னோட கருத்து என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் சம்மர் லீவில் கூப்பிட்டு வரணும் அப்படின்னா நினச்சா கூட்டிகிட்டு வாங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 rupees. அது போக 5 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன டீட்டெயில்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்க 4.5 வயசு குழந்தைக்கு டிக்கெட் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ நோட்டில் தான் எழுதிட்டு போனாங்க. அதனால் அது என்ன நீங்கள் கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது போக அடல்ட் நம்மளுக்குலாம் வந்து ஒரு ஆளுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு போகலாம். ஆக்சுவலாக இதோட க்ளோசிங் டைம் என்னன்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் காலையிலே வரதுனா வந்துட்டு போயிருங்க. ஏன்னா இப்போ நான் வந்தது வந்து 1 மணி, வெயில் சத்தியமாக தாங்கலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்தால் தீஞ்சு போயிடுவேன். இது போக இப்போ அடுத்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் அக்வாரியம் ஒன்று இருக்குது. அதாவது மீன்கள் அருங்காட்சியகம் நினைக்கிறேன், தமிழ் எனக்கு தெரியல. அங்கே நான் போய் பார்க்கலான்னு இருக்கிறேன். அதை வந்து இந்த விளாகில் என்னால் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா வீடியோ அப்படியே பெருசாக போயிடும், நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அதை வந்து நான் தனியாக ஒரு விளாக் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கீழே நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அடுத்த விளாகில் சந்திக்கும் வரை டாடா பாய்.